மேன்மைமிகு ஐயா இல கணேசன் அவர்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களின் தலைவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமிதத்திற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய புகழஞ்சலி உரையை வாசிக்க சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர் பெருந்தகையாகவும் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மற்றும் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகித்த நேரத்தில் மிக சிறப்பான தலைமை பண்பிற்குரிய ஆளுமை திறனோடு உழைத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவுக்கும் முதலமைச்சரை நேரடியாக தியாகராய நகரில் இருக்கிற அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை வாழ்த்தியது என்பது பல ஆண்டுகள் நடைபெற்றது. அதில் பல ஆண்டுகளில் நானும் உடன் சென்றிருக்கிறேன். அண்மையில் அவருடைய 80வது பிறந்த நாளின் போதும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் அவருடைய இல்லத்தார் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் சார்பாக வாழ்த்தியதை அனைவரும் அறிவர். அந்த வகையில் பெருமிதத்திற்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் மாற்று கட்சியினரிடையேயும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களிடத்திலேயும் கூட மிக சிறப்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவருடைய படம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாக பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சற்றேறக்கூடிய 2 மணி நேரம் எதிரிலிருந்து பேசுபவர்களுடைய உரையை செவியின் வழியாகவும் என்னுடைய இரு கண்களும் அவருடைய கண்ணையே தொடர்ந்து அவருடைய திருவள்ளுவர் படத்தின் கண்களை உற்று நோக்கியே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கண்களை பார்க்கிற போது அவருடைய தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அவருடைய அறிவு கூர்மையை பண்பை பார்க்க நம்மால் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த தலைவர் என்று நம்மிடையே இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிற புகழஞ்சலியை உங்கள் முன்னால் வாசிக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு இல கணேசன் அவர்கள் மாற்று இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர். நாகாலாந்து, மேற்கு வங்கம், மணிப்பூர் மாநிலங்களின் மாண்புமிகு ஆளுநர் எனும் பொறுப்புகளை வகித்தவர் என்பதையெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில் என்னோடு அன்பும் நட்பும் பாராட்டிய பண்பாளர் ஆவார். அமைதியும் நனி நாகரிகமும் தவழும் அவரது இப்பண்பால் தான் திரு இல கணேசன் அவர்கள் அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு பலரது நன்மதிப்பினை பெற்றிருந்த ஆளுமையாக திகழ்ந்தார். தமிழின் மீது பற்று, தான் ஏற்ற கொள்கையில் பயணிப்பதற்காக இல்லற வாழ்வினில் கூட அடியெடுத்து வைக்காமல் பணியாற்றிய அர்ப்பணிப்பு, நெருக்கடி நிலையை எதிர்த்த துணிச்சல், அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு என தனித்த தலைவராக அவர் விளங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு பெருமதிப்பு காட்டி பழகி வந்தார். குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை கடற்கரையில் சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். தலைவர் கலைஞர் அவர்களும் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது திரு இல கணேசன் அவர்களது பிறந்த நாளில் அவரது இல்லம் தேடி சென்று வாழ்த்தி அதே மரியாதை அவரும் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் இவ்வேளையில் எண்ணி பார்க்கிறேன். கடமைகள் கூடினாலும் பொறுப்புகள் மாறினாலும் இந்த நட்புணர்வு என்றும் மாறியதில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் எங்களது நட்புறவு தொடர்ந்து அந்த நட்பு குடும்ப நட்பாக, அவரது இல்லத்தின் இன்ப துன்பங்களில் நேரில் சென்று பங்கெடுக்கும் நட்பாக இருந்ததையும் அனைவரும் அறிவார்கள். அரசியல் துறையில் அவரது தகுதிக்குரிய பெரும் பொறுப்புகளில் விழுந்து வந்த காலத்தில் எவரும் எதிர்பாராத வகையில் தலையில் காயம் ஏற்பட்டு உடல் நலன் குன்றி திரு இல கணேசன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்தபோதே மிகுந்த வேதனைக்கு உள்ளானேன். இதையும் கடந்து அவர் முழு நலன் பெற்று திரும்புவார் என்றே அவர் மீது அன்பு கொண்ட அனைவரையும் போன்றே நானும் விரும்பினேன், நம்பினேன். ஆனால் அவ்விருப்பம் பொய்த்து
அவருக்கு நம் இறுதி மரியாதையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கான இலக்கணமாய் கொள்ள வேண்டிய அடிப்படை பண்புகளை கொண்ட ஒப்பற்ற தலைவராக விளங்கிய திரு இலகணேசன் அவர்களின் பெருவாழ்வு எப்போதும் மரியாதையோடு நினைவு கூறப்படும். இப்படிக்கு மு.க. ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வழக்கு விடயமாக திருச்சி சென்றதால் அவர் பேச வேண்டிய புகழஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். பெரும்பெரும் தலைவர்கள் கூடியிருக்கிற இந்த அரங்கில் தமிழ்நாட்டில் பிறந்து பெருமிக்க தஞ்சை மண்ணில் பிறந்து ஒரு தேசிய தலைவராக அடையாளப்பட்டு நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து மறைந்திருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய ஐயா இல கணேசன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். தேசியம் பேசிய ஐயா அவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுகிற எங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் ஒரே தொடர்பு. அவர் வாய்மொழியாக வந்த அந்த தமிழ் எங்களுடைய தாய்மொழியாக இருப்பதனால் அந்த தமிழ் எங்களையும் அவரையும் இணைக்கிறது. அரசியல்வாதிகள் குறித்து நிறைய கருத்துக்களை ஐயா இலகணேசன் பேசியிருக்காங்க. என்ன மாதிரியான அரசியல்வாதிகள் என்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதி குறித்து ஐயா ஒரு முறை மேடையில் பேசுகிற பொழுது சொல்கிறார், ஒரு அரசியல்வாதி இறந்து விட்டார், அப்பொழுது அவருடைய தொண்டர்கள் பேசிக் கொள்வார்களாம். ஒரு தொண்டர் சொல்லியிருக்கிறார், என்ன ஐயாவை இப்படி சட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்களே அப்படின்னு. முறையாக ஐயாவை சட்டத்துக்குள்ள இப்படின்னா சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஐயா இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். ஊழல் செய்கிற அரசியல்வாதி குறித்து ஒரு நக்கலாக நையாண்டியாக பேச்சில் இருவகை உண்டு. ஒன்று சாட்டை எடுத்து சுரட்டுவது, இன்னொன்று சந்தனத்தை குலைப்பது. ஐயா இரண்டாவது வகை. சந்தனத்தை குலைத்து எவ்வளவு பெரிய விமர்சனமாக இருந்தாலும் அதை எதிரியும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா இல கணேசன் அவர்கள். அவருடைய பேச்சை யார் கேட்டாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ, இல்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்மார்களோ, இல்லை மாற்றுக் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களோ, யார் கேட்டாலும் ஐயா இலக்கணேசனுடைய பேச்சை அவர்கள் மறுக்க முடியாது. அவருடைய பேச்சுக்கு ரசிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் இறந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார். தமிழ் மீது தீராத ஒரு பற்று கொண்டவர் மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை அக்கா அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, அவர் தமிழ் வளர்த்தார். பாஜகவுடைய தமிழ் முகமாக இருந்தவர் ஐயா இல கணேசன் அவர்கள். பாஜக என்றாலே தமிழ் வெறுப்பாளர்கள் என்ற ஒரு பார்வை உண்டு. அது அரசியல் விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பார்வையை உடைத்தெறிய பாடுபட்டவர் ஐயா இல கணேசன். அதனால்தான் பொற்தாமரை என்று ஒரு இதழை, இலக்கிய இதழை நடத்தியவர். தன்னுடைய பேச்சில கூடிய மட்டும் 99.99 விழுக்காடு தமிழிலே பேச முயற்சி செய்து பேசியவர் ஐயா இல கணேசன். தமிழ் குறித்து அவர் பேசுகிற பொழுது எவ்வளவு தமிழ் பற்றாளராக அவர் இருந்திருந்தால், அவர் உண்மையிலேயே தமிழை நேசித்திருந்தால், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் பாஜகவில் இருந்த ஒருவர் போய் பேசியிருக்க முடியும் என்பது அவருடைய தமிழ் பற்றுக்கு சால சிறந்த சான்று. அந்த செம்மொழி மாநாட்டிலும் அவர் அந்த இடத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய செம்மொழி மாநாட்டிலும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை, சந்தனத்தை கலந்து விமர்சனத்தை வைத்தார். எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அப்போ 2010 செம்மொழி மாநாட்டில் எங்கும் எதிலும் தமிழ். இது இப்போது வைத்த முழக்கம் அல்ல, மாப்போசி வைத்த முழக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்போசி வைக்கும் போது எங்கும் எதிலும் தமிழ் என்று சொன்னால் அது சரி. ஆனால் 40 வருஷம் கழிச்சோம் எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றோமே, அப்ப எங்கேயும் எதிலும் தமிழ் இல்லையா என்று அந்த மேடையிலும் பேசியவர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். அதுதான் அவருடைய பேச்சு. அந்த பேச்சுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது புரிகிறவங்களுக்கு தான் புரியும். ஆனா புரியல, புரிஞ்சிருந்தா எங்கும் எதிலும் தமிழ் இருந்திருக்கும். அவர் சொல்லிட்டு போய் 4-5 வருஷம் ஆச்சு. அவர் 2018 பேசுறது ஐயா. அப்படி தன்னுடைய எல்லா பேச்சிலும், தமிழ்நாட்டு மேடைகள்ல, இலக்கிய மன்றங்கள்ல, ஆன்மீக சொற்பொழிவுகள்ல எல்லாவற்றிலும் தமிழ் என்று பேசியவர். வருவாய் ஆய்வாளராக மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது அவர் அதை பதிவு செய்கிறார். வருவாய் ஆய்வாளராக நான் பணியாற்றுகிற பொழுது அப்போது மாத சம்பளம், இப்போ பேடிஎம், ஜிபே,
இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற முறையெல்லாம் வந்துருச்சு. வங்கியிலிருந்து வங்கிக்கு பணம் வந்துருது. ஆனா அப்போதெல்லாம் வந்து கையெழுத்து போட்டா, ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல வந்து கையெழுத்து போட்டா தான் மாத சம்பளம் இருந்துச்சு. அந்த ரெவன்யூ ஸ்டாம்புக்கு எனக்கு தமிழ் தெரியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துலயும் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போடணும். அப்ப என்னுடைய வங்கியினுடைய கணக்காளர் கையெழுத்து போட சொல்றாரு. நான் போய் தமிழ்ல இல கணேசன் அப்படின்னு கையெழுத்து போட்டேன். தமிழ்ல கையெழுத்து போட்டா சம்பளம் கிடையாதுனாரு. தமிழில் கையெழுத்து போடவில்லை என்றால் இந்த சம்பளம் கிடைக்கும் என்றால் அந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன மிகச்சிறந்த ஒரு தமிழன் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். சம்பளமே வேணாம் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கணக்காளர் வந்து பரவாயில்ல, உங்களுடைய அரசியல் இங்க காட்டாதீங்க, இதுல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சம்பளத்தை கொடுத்ததாக அவர் பதிவு பண்றாரு. நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு இரு மொழியில கையெழுத்து போடுறோம். அப்பா பேரு முனுசாமி என்றால் மகன் மு குப்புசாமி, முனுசாமி மகன் குப்புசாமி. ஆனா இவன் எம் குப்புசாமி தான் போடுவான். எம்னு போட்டதான் அவனுக்கு கும்முன்னு இருக்கும். அது ரெண்டு பெருமை இருக்கு. டெல்லியில ஒரு 2 மலையாளிகள் பேசிக்கொண்டால் சந்தித்துக் கொண்டால் மலையாளத்தில் பேசுறாங்க. 2 பஞ்சாபியர்கள் பார்த்துக் கொண்டால் பஞ்சாபிய மொழியில பேசுறாங்க. 2 குஜராத்திகள் சந்தித்துக் கொண்டால் குஜராத்திய மொழியில பேசுறாங்க. 2 தெலுங்குகள் சந்தித்துக் கொண்டால் தெலுங்கு மொழியில பேசுறாங்க. ஆனா 2 பேர் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. அவன் தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. தமிழனுக்கு தமிழ் பற்றி இல்லை. ஆனால் தமிழன் வணக்கம் என்று சொன்னால் 5 நிமிஷம் கை தட்டுவாங்கிறாரு. வடநாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொன்னா 5 நிமிடம் கை தட்டுவார்கள். தமிழை பற்றி பெருமையாக பேசினால் வியந்து பாராட்டுவார்கள். ஆனால் தமிழை அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழிலே கையெழுத்து போட மாட்டார்கள் என்று தன்னுடைய வேதனையை பதிவு செய்த ஆகச்சிறந்த ஒரு தமிழ் பற்றாளர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். அதனால்தான் அந்த சீமானவர்கள் இங்கே வர விரும்பினார், என்னை அனுப்பி வைத்தார். விமர்சனம் செய்வாங்க. இல கணேசனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன இருக்கு? பிஜேபியோட பிடி உறுதிப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா? அப்படி இங்க எல்லாரும் இருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் வந்திருக்காங்க, முதலமைச்சர் சொல்லித்தான் வந்திருக்காங்க. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவரை கொண்டாடுவது என்றால் அது உண்மையிலே மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் மட்டும்தான். அவருடைய தமிழ் பற்று தான் இதை பேச வைத்திருக்கிறது, அவரை எல்லாரையும் நினைக்க வைத்திருக்கிறது. வள்ளுவர் சொல்லுவார், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று. ஒருவன் எப்படி வாழ்ந்தான், அறத்தோடு வாழ்ந்தானா வாழவில்லையா என்பது அவன் மறைந்த பிறகுதான் அவனுடைய நல்லது கெட்டது தெரிய வரும். அப்படி தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் போல இந்த கூடியிருக்கிற கூட்டம் அவர் எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளர், எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த ஒரு கள போராளி என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தலைவர்களால தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டிருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழையவே முடியாத கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுகளை அறிமுகம் செய்து கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் ஆட்கள் இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள், அவருடைய வழிநடத்தல்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, ஆகச்சிறந்த பண்பாளரை, எல்லா கட்சிகளையும் நேசிக்கக்கூடிய, எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். கட்சி, அரசியல், சாதி, மதம் இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் காப்பாற்ற வேண்டியது மனிதம். அதுக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்றோம். மனிதத்தை காப்பாற்ற நாம் எல்லாரும் நிக்கிறோம். அப்படி மனிதம் கெட்டுவிடக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய பாட்டன் கணியன் பூங்குன்றனார் பாடினார். அப்படின்னா எல்லாம் உலகத்தையும் எல்லா மக்களையும் நாம் நேசிக்கிறோம். அப்படித்தான் ஒரு மனிதனை நாம் இழந்து விட்டோம். ஒரு தமிழர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழ் இலக்கியவாதி என்பதை விட ஒரு ஆகச்சிறந்த மனிதர் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த மனிதத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதம் இறந்துவிடக் கூடாது. நாம் கட்சி மாறி போகலாம், நாளைக்கு வேறொரு கட்சிக்கு போகலாம், சித்தாந்தம் மாறலாம், கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், ஆனால் மனிதம் செத்துவிடக் கூடாது. அப்படி ஒரு ஆகச்சிறந்த மனிதநேயவாதியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து, பிறப்பு ஒருவனை அடையாளப்படுத்துவதில்லை, ஆனால் இறப்பு மிகப்பெரிய சரித்திரமாக ஒருவனை மாற்றுகிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய தாத்தா அப்துல் கலாம் சொன்னது போல இறப்பு அவரை சரித்திரமாக மாற்றியிருக்கிறது. தமிழ் சமூகம் உள்ளவரை, தமிழ் உள்ளவரை ஐயா இல கணேசனுடைய புகழ் நிலைத்திருக்கும். அவருக்கு மீண்டும் என்னுடைய புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற நம் அனைவராலும் எல்ஜி என்று அழைக்கப்படுகின்ற, அன்போடு அழைக்கப்படுகின்ற ஐயா இல கணேசன் அவர்கள் மறைவுக்கு புகழஞ்சி சேர்க்கின்ற வகையில் இந்த புகழஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச் செயலாளர் சார்பிலே
இன்றைக்கு இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா எல்ஜி பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நிறைய குறிப்பிடலாம். ஆனால் காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் விடைபெறாமல் இருக்கின்றேன். என்று சொன்னால் எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருக்கின்ற சூழ்நிலையில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக எல்ஜியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு மனிதன் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் எல்லோராலும் நல்லவர் என்று பெயர் எடுக்க முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் எடுத்தவர் என்று சொன்னால் ஐயா எல் கணேசன் அவர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். எனக்கு முன்னாலே சொன்னால் போல சில விஷயங்கள், அது கவிஞனாக இருப்பார்கள், எழுத்தாளர் இருப்பார்கள், படைப்பாளியாக இருப்பார்கள், அதே போன்று அரசியல்வாதியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு கைதேர்ந்த சிறந்த இளைஞர்கள், பெண்கள் அத்தனை பேரும் ஊக்கப்படுத்துகின்ற பல தலைவர்களை உருவாக்கிய ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் ஐயா எல்ஜியை நான் இந்த நேரத்தில் சொல்லியாக்க வேண்டும். அதே நேரத்தில் நல்ல கவிதைகள், அதே போன்ற அவர் எழுத்துக்கள், தமிழ் பற்று, அவர் தமிழ் மீது கொண்ட மாறாத அந்த பற்று, காதல், அதன் காரணமாக அவருடைய அந்த தமிழ் ஆர்வம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகின்ற, இங்கே நம்முடைய அருமை சகோதரர் எனக்கு முன்பாக பேசியவர்களும் கூட அவருடைய அந்த தமிழ் புலமையெல்லாம் பற்றி பேசினார்கள். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு மல்டி ஃபேசட், அதாவது ஒரு பன்முகத்தன்மை என்று சொல்லக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அவர் இருக்கும் இடமே ஒரு கலகலப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதாவது நகைச்சுவை உணர்வு, அதே போன்று ஒரு ஹியூமரஸ், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது இரண்டுமே சரி. அவரோடு நான் அந்த நெருங்கி பழகின்ற அந்த சூழ்நிலையிலே அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரும், அதே போன்று அவருடைய அந்த ஒரு நகைச்சுவை உணர்வை நான் கண்டு வியந்திருக்கின்றேன். எனவே அவரை பொறுத்தவரை தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலிருந்து தடமாறாமல் இயக்கத்தில் தடம் பதித்து ஆளுநராக, ஒரு தேசியவாதியாக, அகில இந்திய ரீதியிலே பல்வேறு பொறுப்புகள் வகித்து, மாநிலத்தில் பாஜகவினுடைய தலைவராக இருந்து, அதன் மூலம் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை என்று சொன்னால் நிச்சயமாக ஐயா எல்ஜி அவர்களை இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். எனவேதான் இன்றைக்கு அவர் இருந்தாலும் கூட அவருடைய அந்த புகழஞ்சலியில் இன்றைக்கு அவருக்கு நம்முடைய அருமை சகோதரர்கள் புகழ் மாலை சூட்டியிருப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோராலும் மதிக்கக்கூடியவர், எல்லோராலும் போற்றக்கூடியவர், எல்லோராலும் அன்பாக பழகக்கூடியவர் என்று சொன்னால் ஒரு மனிதர், அவர் எல்ஜி என்று சொல்லி அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.